श्री राम जय जय राम। 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 जय श्री राम। आता श्रवण कैसे करावे, तेही सांगिजेल अघवे। श्रोता अवधान ध्यावे एक चित्ते। एक वगतृत्व श्रवणी पडे, तेने जाले समाधान मोडे। केला निश्चय विघडे अकस्मात, ते भगतृत्व त्यागावे। जे मायिक स्वभावे, जेथे निश्चयाच्या नावे शून्याकार। एका ग्रंथे निश्चय केला, तो दुजयाने उडविला। तेने संशयोची वाढला जन्मवरी। जेथे संशय तुटती, होये आशंका निवृत्ती। अद्वैत ग्रंथ परमार्थी श्रवण करावे। जो मोक्षाचा अधिकारी, तो परमार्थ पंथधरी। प्रीती लागली अंतरी अद्वैत ग्रंथाची। जेने सांडिला इहलोक, जो परलोकीचा साधक। तेने पाहावा विवेक अद्वैत शास्त्री। जयास पाहिजे अद्वैत, तया पुढे ठेविता अद्वैत। तेने क्षोभले उठे चित्त, तया श्रोतयाचे। आवडी सारिखे मिळे, तेने सुखची उचंबळे। नाही तरी कंटाळे मानस ऐकता। ज्याची उपासना जैसी, त्यासी प्रीती वाटे कैसी। तेथे वर्णिता दुजयासी प्रशस्त नवटे। जय श्री राम। जय श्री राम. ஸ்ரவண நிரூபணம் அப்படிங்கிற சமாசத்தை நம்ம 7வது தசகத்தில் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ரவண நிரூபணம் அப்படிங்கிறதையே 2 சமாசமாக சொல்லுறார். 8வது சமாசத்தில் ஸ்ரவணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், ஸ்ரவணத்துடைய மகாத்மத்தையே சொல்லிட்டு வந்தார். எல்லாத்துக்கும் மூலம் ஸ்ரவணம் தான். எந்த ஞானத்துக்கும் மூலம் ஸ்ரவணம் தான். அது லௌகிகமான ஞானமாக இருந்தாலும் பாரமார்த்திகமான ஞானமாக இருந்தாலும் எதுக்குமே ஸ்ரவணம் முக்கியம். அங்குதான் ஆரம்ப நிலை, அங்குதான். ஆனால் ஸ்ரவணம் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில மாத்திரம்தான் முக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல், எந்த ஞானத்தை பெறறானோ அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறமும் ஸ்ரவணம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்தார். லௌகிகமான விஷயத்திலேயே பார்த்தோமானா இன்னைக்கு எவ்வளவோ வித்தியைகள், மேனேஜ்மெண்ட் வித்தியைகளோ இன்ஜினியரிங் வித்தியைகளோ எல்லாம் நம்ம கற்றுக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கிறோம். ஒருவன் இன்ஜினியர் ஆயிட்டான், ஒருவன் மேனேஜர் ஆயிட்டான் அப்படிங்கிறதுனால அதோட அந்த வித்தியை நிற்காது. அவன் பெரிய மேனேஜராக ஆனாலும், அவன் பெரிய ஒரு சிஇஓவே ஆனாலும் நம்மளே பார்க்குறோம் இல்லையா, அவளுமே அப்பப்போ சில ஒர்க் ஷாப்ஸ் அட்டெண்ட் பண்ணுறா, அவளே சில செமினார்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுறா. அந்த ஒர்க் ஷாப்பும் செமினாரும் என்ன, சிரவணம் தானே. அங்கே இவாளுடைய எந்த ஒரு வித்தியை இருக்கோ, எந்த மார்க்கத்தில் இவா வித்தியை சம்பாதிச்சிருக்காளோ, அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பல பெரியோர்கள் அங்கே பேசி அவளுடைய அபிப்பிராயங்களை அங்கே வெளியிட்டு அவளுடைய அனுபவங்களை பகிர்ந்து அதை கேட்டதுனால இவன் ஏற்கனவே கத்துன்ற வித்தியக்கு இன்னும் விருத்தி தான் உண்டாகிறது. அதனாலேயே டு கீப் அப் வித் த டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அவன் அடிக்கடி அது மாதிரி ஈடுபட்டு சிரவணம் பண்ணிட்டு இருந்ததுனாதான் அவன்கிட்ட ஏற்கனவே எந்த ஞானம் இருக்கோ அந்த ஞானத்தை திரும்பவும் மெருகுபடுத்த முடியும். இல்லையானால் அந்த ஞானம் மந்தமாக ஆகிவிடும். அவன் ஏற்கனவே எதை கத்துண்டானோ அதோடு நின்றுடுவான், ஸ்டாக்னண்ட்டாக போயிடும் அவன் ஞானம். அந்த ஞான விருத்தி ஆகணும் அப்படின்னாக்கா அந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் பல பேர் கூட அவன் பகிர்ந்து கலர்ந்து
அவாவாளுடைய அபிப்பிராயங்களையும் அனுபவங்களையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பரிமாறிண்டு அது மாதிரி இருந்ததுன்னா அவன் ஞானம் விருத்தியாக ஆகும். இது லௌகிகமான விஷயத்திலே நம்ம நன்னா கவனிக்கிறோம். பாரமார்த்திகமான விஷயத்துல என்ன ஆகிறதுனா அதே விஷயத்த சொல்றார் சமர்த்தரும். ஒருவன் ஜீவன் முக்தன் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமும் எண்ணி வரையிலும் இந்த லோகத்துல இருந்துட்டு இருக்கானோ, ஏன்னா ஜீவன் முக்தால ஆனதுக்கு அப்புறமும் இந்த லோகத்து இருக்கலாம் அப்படிங்கிறதே ரொம்ப வெட்ட வழியா சொல்லியிருக்கார் சமர்த்த ராமதாசர். ஜீவன் முக்தன் அப்படிங்கிறது எதுவும் சொல்லி இந்த லோகத்தை விட்டு போனப்புறம் எங்கேயோ போய் ஜீவன் முக்தனா இருக்கிறதுங்கிறது அவசியமும் இல்லை, அர்த்தமும் இல்லை. இந்த லோகத்தை இல்லாமலே ஜீவன் முக்தனாக ஒருத்தர் இருக்கலாம், ஜீவன் முக்தனாக இருந்தும் இந்த லோகத்துல வந்திருக்கலாம். ஜீவன் முக்தாலாம் இந்த லோகத்துல வரவர்கள் தான் நம்ம அவதார புருஷர்கள் அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய ஜீவன்களை உத்தாரணம் பண்றதுக்கு வந்தவர்கள் தானே. அப்போ அப்பேற்பட்ட ஜீவன் முக்தர்களே இந்த லோகத்தில் இருந்தாலும் தான் ஜீவன் முக்தன் அப்படிங்கிறதுனால சிரவணன் அப்படிங்கிற சாதனையில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொன்னா தப்பு. சொன்னா சவணம் அப்படிங்கிற சாதனையில ஜீவன் முக்தாளாவே இருந்துன்னு ஈடுபடாமல் இருந்துட்டாளானால் இந்த லோகத்து கூட சம்சர்க்கம் இருக்கிறதுனாலயே சிரவணம் அப்படிங்கிற சாதனை இல்லாததுனாலயே அவ எந்த ஜீவமுக்தனாக இருக்கிற பதத்துல இருக்காளோ அங்கேருந்து நழுவி கூட விழுந்து விடலாம் அப்படிங்கிற விஷயத்த சமர்த்தர் சொல்லிட்டு வந்தார். இதெல்லாம் கேட்ட ஸ்ரோதாக்கள் சொல்றா, ஆத்தா சவண கைசே கராவே. அப்போ சிரவணம் அவ்வளவு முக்கியம், பகுமுக்கியம்னு எங்களுக்கு தெரிய வருது. அந்த சிரவணம் நாங்க எப்படி பண்ணணும், நாங்கள் எதை சிரவணம் பண்ணணும், அந்த சிரவணம் நாங்கள் எப்படி பண்ணணும், கைசே கராவே தேஹி சாங்கி ஜெயில. அப்போ அந்த கேள்வி கேட்டதுக்கு உடனே சமர்த்தர் சொல்றார், சரி அதை மாத்திரம் தனி சமாசமாக எடுத்து சொல்றார். அதனால 8வது சமாசத்துல சிரவணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தவர் 9வது சமாசத்துல ஆத்தா சிரவண கைசேகராவே தேஹி சாங்கி ஜெயிலாகிறேன். நான் சிரவணம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு தேஹி சாங்கி ஜெயில ஆகவே ஆசையா சொல்றேன். எல்லாரும் அந்த விஷயத்தை கவனம் கொடுத்து கேட்கணும். ஸ்ரோதா அவதானத்தியாவே ஏகச்சித்தமாக இருந்து உங்களுடைய முழு கவனத்தை செலுத்தி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கிரகிச்சுக்கணும். ஏக வகத்திர சவணி படே தேடே ஜாலே சமாதானம் ஓடே கேலா நிச்சய விகடே அகஸ்மாத். முதல் விஷயம், சிரவணம் எதை பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டதுமே சிரவணம் யாரிடத்துல பண்ணணுங்கிறது முக்கியமாக அந்தர்கதமாக இருக்கு. அந்த கேள்வியிலேயே யார் இடத்துல சிரவணம் பண்ணினால் நம்மளுக்கு சமாதானம் உண்டாகுமோ அவளிடத்துல சிரவணம் பண்ணணும். ஒருத்தர் நல்ல திறமை அவரிடத்துல, அவர் பேச்சு திறமை ரொம்ப அதிகமாக இருக்கு, நன்னா பேசுவார், அருமையா பேசுவார், பேசினா கேட்கறவாள்லாம் ஆடு வேடுவா அப்படி பேசுவார் அவர். அவருடைய வாக்கு அவரோட சக்திசாலியான வாக்கு ஒருத்தர் வகத்திருத்துவ அப்படிங்கிறார். ஆனா என்ன ஆகிறது, அவரிடத்துல போய் அவர் சொன்ன விஷயத்தை கேட்டதுன்னா ஏக வகதிருத்த சிரவணி படே, அந்த வகதிருத்துவனாக இருக்காரே அவருடைய சொற்கள் நம்ம காதுல விழுந்து தேனே ஜாலே சமாதானம் ஓடே. என்ன ஆகுறதுன்னா அவர் பேசுற பேச்சு, அவர் பேசுற ஜோர்ல மனசுல ஏற்கனவே என்ன சமாதானம் இருந்தோ அந்த சமாதானம் மோடே முறிஞ்சு போயிடுத்து. இன்னி வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தோம், இன்னி வரைக்கும் கொஞ்சம் நிச்சயமாக தான் இருந்தோம், நம்ம மனசுல சஞ்சலம் இல்லாம இருந்தோம். ஆசையா அந்த விஷயத்தை பத்தி அவர் பேச போறாருன்னு கேட்க போய் நம்ம மனசு முழுக்க கலக்கி அடிச்சு விட்டார் அவர். சமாதானமோடே மனசுல இருந்த சமாதானம் போயிடுச்சு. கேலா நிச்சய விகடே அகஸ்மாத். திடீர்னு என்னாச்சு, இவ்வளவு காலமா நம்ம என்ன விஷயத்தை புரிஞ்சுன்னு வச்சுட்டு இருந்தோமோ புரிஞ்சு வச்சுட்ட விஷயத்தை அகஸ்மாத்தா என்ன ஆகிறது, நிச்சய விகடே மனசுல இருக்கிற நிச்சயம் அப்படியே கலைஞ்சு போயிடுது. அது மாதிரி ஒருத்தரம் பேசுறார். தே வகதிருத்வ தியாகாவே, அப்பேற்பட்ட வகதிருத்வன் கிட்ட போகக்கூடாது. இதை ரொம்ப கவனிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் சொல்ற விஷயத்த நான் மனசுல உறுதியா ஒரு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற விஷயம் தப்பான விஷயமாகவும் இருக்கலாம், சரியான விஷயமாகவும் இருக்கலாம் அல்லவா.
அப்ப தப்பான விஷயத்தை தான் மனசுல புரிஞ்சு வச்சுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் இடத்துல போய் பேசி அவர் அந்த விஷயத்தை போய் அடிச்சு விட்டாருன்னா இவனுடைய மனசுல இருக்கிற நிச்சயம் போச்சு. ஆனா தப்பான நிச்சயம் தானே போச்சு. அப்ப ஏன் இப்படி சொல்றாரு சமர்த்தர் இங்க அப்படின்னா, அந்தரங்கமான ரகசியமான ஒரு விஷயம் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்ன சொன்னார்? சமாதான மோடே அப்படின்னு சொன்னார். நீ தப்பான விஷயத்தை தெரிஞ்சு, இப்போ 2 பேரை வச்சுப்போம். ஒருத்தர் தப்பான விஷயத்தை நிச்சயமாக மனசுல வச்சுட்டு இருக்கார், ஒருவர் சரியான விஷயத்தை நிச்சயமாக மனசுல வச்சுட்டு இருக்கார். தப்பான விஷயத்தை மனசுல நிச்சயமா வச்சுட்டு இருக்கிறவன் இப்பேற்பட்ட வகதிருத்வன் கிட்ட போய் பேச்ச கேட்டு அதுலேருந்து அவன் நிச்சயம் ஆடி போகி என்ன ஆகும்? சரியான விஷயம், நல்ல வகதிருத்வன் அவர் அப்படின்னாக்கா சரியான விஷயத்துல அவன் தெரிஞ்சுப்பான். அந்த சரியான விஷயத்தை தெரிஞ்சின்ற போது என்னாகும்? ஏற்கனவே அவன் மனசுல என்ன சமாதானம் இருந்ததோ அந்த சமாதானம் இன்னும் கூடதான் கூடும். அதனால ரொம்ப நுணுக்கமான விஷயம் இது. மனசுல தப்பான அபிப்பிராயத்தை வச்சுட்டு ஒரு சமாதானத்தோடு இருக்கான் அவன். ஆனால் அந்த தப்பான அபிப்பிராயம் தப்பான இருக்கிற நிச்சயத்தோட அடிச்சு அதை எடுத்ததுக்கு அப்புறம் இவர் சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் மனசுல சமாதானம் இன்னும் அதிகமாக கூடும். அப்போ என்ன? சரியான இடத்துல போனான்னு அர்த்தம். இப்போ மனசுல வச்சுட்டு இருக்கிற நிச்சயம் சரியான நிச்சயத்தோட இருக்கிறவன் அவன் கிட்ட வருவோம். அவன் இந்த வகதிருப்பன் கிட்ட போகி அவர் பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் மனசுல அவனுக்கு சமாதானம் இன்னும் கூடித்துனாக்க சரியான வகதிருத்தத்தை கேட்டான் அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் ஏற்கனவே நல்ல நிச்சயமாக மனசில் இருந்தவன் இவருடைய பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் அவனுடைய சமாதானம் குறைஞ்சதுன்னா அது தப்பான இடம் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால வகதிருத்வன் அப்படிங்கிறவன் நல்லா அடிச்சு ஸ்ட்ராங்கா பேசுறவன் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. விஷயம் நம்ம கிட்ட இருக்கு, அது முக்கியம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிச்சயம் தப்பான நிச்சயமாக இருந்து சரியான ஆள் இடத்துல போனோமானால் நிச்சயமாக சமாதானம் தான் உண்டாகும் அப்படிங்கிறது முக்கியம். அதனால சமர்த்தர் சொல்றார், எங்க போய் கேட்கறையோ அது முக்கியம். யாரோ ஒருத்தர் அவர் சொற்பொழிவு ரொம்ப அருமையா பண்ணுவார் அப்படிங்கிறதுனால எல்லாரும் சொல்றாங்கிறதுனால போய் நம்ம பிரவச்சனத்துக்கு கேட்க உட்கார வேண்டாம். விஷயம் அது இல்லை. இங்க நல்ல சொற்பொழிவு இருக்கிற இடம் நன்னா பேசுறவர் இடத்துல போய் கேட்கறதுக்கு நம்ம இங்க வரல. இப்போ நம்ம இங்க வர்றது ஆத்ம வித்தியை சம்பாதிக்கிறதுக்காக, சமாதானம் உண்டாகிறதுக்காக தான் நம்மளுடைய முழுமுறையாக இருக்கக்கூடிய முயற்சியே அங்கதான் இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் நன்னா பேசுவார் அப்படிங்கிறதான சொல்லி கேட்க போகக்கூடாது. அப்போ எதை கேட்கணும், எங்க கேட்கணும், ரெண்டுமே சேர்ந்து பிணைந்து தான் வரும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆள் ஒருத்தன் பேசி மனசுல சமாதானம் ஒரு கால் போனோம், தெரியாம போயிட்டோம், அங்க போய் உக்காண்டோம், பிரவச்சனம் தான் பண்றார், பெரிய போர்டு போட்டுன்னு பிரவச்சனம் பண்றார், நல்ல பேர் உள்ளவர், அருமையா பேசுறார், வாயத்தோடு பேசினா அப்படி பிரவாகமா வருது. அப்படிலாம் இருந்தாலும் முதல் 2 நிமிஷத்திலேயே கேட்ட விஷயத்துல மனசுல கலக்கம் உண்டாகிறதுனா சீதாராம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடணும். ஏதாங்க உட்காரக்கூடாது, அவனை தூஷணம் பண்ணவும் வேண்டாம். நம்மளுக்கு தேவையில்லாத இடம் அது. அங்கேருந்து தியாகாவே ஐசே வகதிருத்வ தியாகாவே, அப்பேற்பட்ட வகதிருத்வன் அங்கேயே தியாகம் பண்ணிட்டு வந்துடுங்கிறார். ஏன்னா அவனுடைய பேச்சு எப்படி தெரியுமா? இந்த லோகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கோ மாயையினால, அது மாதிரி அவன் பேச்சு ஒரு மாயை. அவன் பேச்சினால ஒரு படைப்பை படைக்கிறான், அந்த படைப்பு உன்னை கலைச்சு விடும். மாயீக சுபாவே, அவனுடைய பேச்சும் மாயையாக இருக்கக்கூடிய சொற்கள், சுத்தமாக இருக்கக்கூடிய சொற்கள். சத்குருநாத் ஆள்கிட்ட போய் கேட்டுதுன்னா எப்படி இருக்கு? அப்படியே வருஷா காலத்தை வருஷா பெயர மாதிரி இல்லையா? மனசுக்கு எப்பேற்பட்ட நிம்மதி உண்டாகிறது. அந்த நிம்மதி 2 மணி நேரம் பிரவச்சனம் கேட்ட அப்புறமா உண்டாகிறது. ஏன் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியுமே, ஸ்ரீ அண்ணா கிட்ட போய் பிரவச்சனம் கேட்டோம்னா 2 மணி நேரம் பிரவச்சனம் கேட்டதுக்கு அப்புறம் ஆஹா அருமையா இருக்கா நான் சொல்லுவான். கேட்டு முதல் வரி கேட்டது ஆஹா அருமை அப்படின்னு தோன்றது இல்லையா? அந்த சமாதானம் மனசுக்கு வர்றது இல்லையா? அந்த தெளிவு மனசுக்கு வருது இல்லையா? அந்த சுகம் மனசுக்கு வருது இல்லையா? அந்த சுகம் அந்த வகதிருத்வனுக்கு நேரம் உட்காண்ட முதல் க்ஷணமே வந்துடும். அந்த சுகம் வரலையானால் எழுந்துட்டு போயிடு, உட்காரவே உட்காராதே. ஜேதே நிச்சயாச்சானாவே சூன்யாக்கார. அவன் அடிச்சு பேசுற விஷயத்தெல்லாம் பேசுறத பார்த்தா அவன் உருட்டி பெரட்டி எப்போ ஏற்பட்ட தத்துவத்தையோ ப்ரூவ் பண்ண போறாங்கிறது தெரியறது. ஆனா அவ்வளவு சூன்யம். எப்ப நம்ம மனசுக்கு அது நிம்மதியை தரலையோ அது சூன்யம், வேண்டாம். ஏக்யா கிரந்தே நிச்சய கேலா தோ துஜேனே உடவிலா.
ஸ்ரவணம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம். இங்க வந்து வாச்சிகமாக இருக்கக்கூடிய பக்தியும் சிரவணத்துல சேர்க்கிறார். ஒருத்தர் சொல்லி ஒரு கிரந்தத்தை கேட்கறதும் சிரவணம் தான். நாமே ஒரு கிரந்தத்துக்கு அர்த்தமோ விவரணமோ எடுத்து படிக்கிறதும் ஒரு சிரவணம் தானே. ஏன்னா அதை படிக்கும்போது என்ன ஆகிறது, படிக்கிறதுலே நம்ம குறையே நமக்குள்ள அந்த ஸ்லோகங்களையோ அந்த அர்த்தங்களையும் சொல்லி நாமே உள்ளேயே கேட்குறோம். வழியிலேருந்து கேட்கும்போது சப்தம் வெளியில கேட்கறது, நாம அந்த கிரந்தத்தை சேவிக்கும் போது அந்த சப்தம் உள்ள கேட்கறது. ஆனா சிரவணம் தானே. ஏக்யா கிரந்தே நிச்சய கேளா. ஒரு நல்ல கிரந்தத்தை எடுக்கிறோம். இப்போ எப்படி வகதிருத்தவனை பற்றி பேசினார், அது மாதிரி எந்த கிரந்தத்தை படிக்கிறோங்கிறது முக்கியம். ஒரு கிரந்தத்தை எடுத்த எடுப்பில் அந்த கிரந்தம் முதல் 4 ஸ்லோகத்திலேயே நம்மளுக்கு சமாதானத்தை தருமா தராதா அப்படிங்கிறது அந்த கிரந்தம் எடுத்து கொடுத்துடும். நம்மளுக்கு உண்மையான கிரந்தமான அப்படிதான் இருக்கும். அந்த கிரந்தத்தை எடுத்ததுமே சமாதானம் கிடைக்கும் அப்படிங்கிற தீர்மானம், மனசுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் உண்டாகும். அதை படி, அதை சிரவணம் பண்ணும். ஏகே கிரந்தே நிச்சய கேளா. இது நம்ம மனசுல நிச்சயத்தை திருடம் பண்ணி தருது. தோ துஜா துஜயானே உடவிலா. அதே விஷயம்தான். அதே விஷயத்துல இன்னொரு கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தத்தை எடுத்து பார்த்தா நேர்மாறுதலா இருக்கு. அதை கேட்டா என்ன ஆகுறது, இதுவரைக்கும் நம்ம என்ன கேட்டோமோ அதுக்கு நேர்மாறுதலா இருந்து டபால் டுபுல்னு அடிக்கிறது. அந்த வகதிருத்தம் பேசுற மாதிரி இந்த கிரந்தமும் பேசுறது. அப்படி வந்து ஒரு இப்போ அதே விஷயம் தான். வகதிருத்தம் பற்றி பேசும்போது எந்த விஷயம் இருந்தோ அதே தான் இங்கேயும். ஒருவன் வந்து தப்பான நிச்சயத்தோட மனசுல இருந்து அந்த கிரந்தத்தை எடுத்தானால் அந்த தப்பான நிச்சயத்தை வந்து தட்டி விட்டுடுத்துனா, ஆனா அதே சமயத்தை அவன் மனசுக்கு சமாதானத்தை தருமாகில் அந்த கிரந்தத்தை படிக்கிறான். நல்ல நிச்சயம் மனசுல இருந்து அந்த கிரந்தத்தை எடுத்த எடுப்புலயே அதை வந்து மனசை கலைச்சு விடுத்து அப்படின்னா அந்த கிரந்தத்தை மூடி வச்சுடு, திருப்பி பார்க்கவே பார்க்காதே. துஜயானே உடவிலா. அந்த கிரந்தம் வந்து உன் மனசுல இருக்கிற நிச்சயத்தையும் சமாதானத்தையும் உடவிலா அப்படியே போக்கடிச்சுடும், ஃபூன் அடிச்சுவிடும் அது. ஆனா தப்பான நிச்சயத்தை ஃபூன் அடிச்சு விட்டுதுன்னா பரவாயில்லையே. சரியான நிச்சயத்தை மனசுல நல்ல கிரந்தமா படிச்சு தெரிஞ்சு வச்சுருக்கிற இருக்கக்கூடிய அந்த நிச்சயத்தை இந்த கிரந்தம் ஃபூ அப்படின்னு சொல்லி அது உடவிலா அப்படின்னாக்கா வேண்டாம். தேனே சம்சயே வாடலா ஜன்மவரி. அது என்ன ஆகும்னா, அது மாதிரி தப்பான வகதிருத்வன் இடத்துல போய் சிரவணம் பண்ணினாலும் தப்பான கிரந்தத்தை போய் நம்ம வந்து பரிசீலனை பண்ணி அதை அனுசரிச்சாலும் என்னாகும்னா சம்சயங்கள் மனசுல வாடவிலா. சம்சயங்கள் இன்னும் விருத்தி பண்ணிட்டே போகும். சம்சயங்கள் தெளியணுமா விருத்தி ஆகணுமா, தெளியணும். ஆனா இதெல்லாம் சம்சயத்தை நன்னா விருத்தி பண்ணி விட்டு ஜன்மம் முழுக்க அந்த சம்சயத்தோட நம்ம இருக்கிற மாதிரி ஆக்கும். ஜேத்தே சம்சய துட்டதி ஹோயே ஆசங்கா நிவர்த்தி. சம்சயங்கள் வந்து மனசுல எப்படி வேணா இருக்கலாம். பாசிட்டிவான சம்சயம் இருக்கலாம், நெகட்டிவான சம்சயம் இருக்கலாம். சம்சயம் எதை பத்தியும் எல்லாமே. ஆனா எந்த சம்சயம் நல்ல சம்சயம், எந்த சம்சயம் கெட்ட சம்சயம். அப்ப எந்த சம்சயத்தை போக்கடிக்கணும், எந்த சம்சயம் போக்கடிக்க வேண்டாம். சம்சயம்னாலே போக்கடிக்கணும், அந்த பேச்சே இல்லை வச்சுங்க. சம்சயம் அப்படிங்கிறதே போக்கடிக்கணும். ஆனா அந்த சம்சயம் இருக்கே, ஜேத்தே சம்சய துட்டதி. எப்பேற்பட்ட சம்சயமா இருந்தாலும் அந்த சம்சயம் வந்து எங்க முறியறதோ அந்த சம்சயம் முறிஞ்சதுங்கிறதுக்கு அடையாளம் என்னங்கிறத சொல்றார். சம்சய துட்டதி அப்படின்னா சம்சயம் இருக்கக்கூடவே கூடாது. எப்பேற்பட்ட காரணத்துக்கும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் சம்சயம் இருக்கவே கூடாது. சம்சயத்தை நல்ல சம்சயம் கெட்ட சம்சயங்கிறதே கிடையாது. சம்சயமே கெட்டது தானே. சம்சயம் இருக்கிறதே வந்து மனோநிலை ஸ்திரமா இல்லாம இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அதனால சம்சயம் இருக்கவே கூடாது. அதை சொல்றார். ஜேத்தே சம்சய துட்டதி. சம்சயம் வந்து போகணும். ஆனா சம்சயம் போச்சுன்னு எங்க தெரியும்? ஹோய ஆசங்கா நிவர்த்தி. எப்பேற்பட்ட ஆசங்கா, எப்பேற்பட்ட ஆங்ஸைட்டியும் மனசுக்கு முழு தெளிவும் எங்க உண்டாகிறதோ அங்க உண்டாச்சுன்னா சம்சயம் போச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுடும். அத்வைத கிரந்த பரமார்த்தி சிரவணகராவே. அப்பேற்பட்ட அத்வைத கிரந்தம் எங்க இருக்கோ அந்த அப்பேற்பட்ட அத்வைத கிரந்தத்தை நம்ம சிரவணம் பண்ணணும். யாரு அதுக்கு அதிகாரியோ அந்த அதிகாரி கிட்ட இருந்து அதை சிரவணம் பண்ணணும். ஜோ மோக்ஷாச்சா அதிகாரி தோ பரமார்த்த பந்ததரி. எவனுக்கு மோட்சத்துல விருப்பம் இருக்கோ ஆசை இருக்கோ அவன் தானே பரமார்த்தத்துக்கு வருவான். அவன் பரமார்த்தத்தை கடைபிடிப்பான். அப்பேற்பட்ட அதிகாரி ஒருவர் வந்து அந்த பரமார்த்தத்தை பத்தி சொல்றாருன்னா அவரிடத்துல போய் கேட்கணும். அப்பேற்பட்ட அதிகாரி ஒரு கிரந்தத்தை வந்து அருளி செய்திருக்காருன்னா அந்த கிரந்தத்தை நம்ம படிக்கணும். பிரீத்தி லாகலி அந்தரி அத்வைத கிரந்தாச்சி.
அப்போ உனக்கு வந்து மோட்சத்திற்கிட்ட உனக்கு ஒரு ஆசை இருக்கணும், பரமார்த்தம் அடையணுங்கிற ஆசை உங்ககிட்ட இருக்கணும். யார் அதை பற்றி பேசுகிறாளோ, யார் அதை பற்றி எழுதுகிறாளோ அவளும் அதில் இருந்ததுன்னா என்னாகும், பிரீத்தியில் அகலி அந்தரி, உனக்கு அவருக்கு ஒரு பிரேமையே உண்டாயிடும். அப்புறம் அந்த பிரேமை உண்டாச்சாலும் நீ அவரை விடமாட்ட, அவரை ஒன்று விடமாட்டார். அத்வைத கிரந்தாச்சி, அவங்க 2 பேரும் பிரேமைக்கு அடிப்படை என்ன? அத்வைத கிரந்தம் தான் அது ரெண்டுத்துக்கும் அடிப்படை. 2 பேருக்கும் பரமார்த்தத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் அதுக்கு அடிப்படை. ஜேனே சாண்டிலா இஹலோக, எவன் வந்து இந்த இஹலோகத்து சுகங்கள் பின்னாடி அலையாம இருக்கானோ, ஜோ பரலோகீச்சா சாதக, எவன் பரலோகத்தை அடையறதுக்காக எல்லா சாதனைகளும் பண்றானோ, தேனே பாகாவா விவேக அத்வைத சாஸ்திரி, அப்பேற்பட்ட ஆளு வந்து அத்வைத சாஸ்திரத்தை தெரிஞ்சுண்டு அதை புரிஞ்சுண்டு அதனால அதுலேருந்து பயன்படணும் அப்படிங்கிறத சொல்றார். அப்படிதான் அத்வைத சாஸ்திரத்தை கேட்டா மாத்திருந்தானோ இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுல வரலாம். சமர்த்தர் அப்படி சொல்ல வரல. தாஸ்போதம் அப்படிங்கிற கிரந்தம் அத்வைத சாஸ்திரத்துடைய பேஸ்ல இருக்கே தவிர பக்தி பிரதானமான கிரந்தம் தான் அப்படிங்கிறது முதல் தாஸ்போதம் நம்ம கேட்க ஆரம்பிச்ச போதே ஸ்ரீ ரங்கஜின்னு சொன்னார். இது அங்கங்க நம்ம வந்து தாஸ்போதத்தில் கேட்டுன்னு வரோம், புரிஞ்சுன்னு வரோம். அத அடுத்த ஓவியில சொல்றார். ஜயாச பாஹிஜே அத்வைத்த தயாப்புடைய டேவிதா துவைத்த, எவனுக்கு அத்வைத்தன் அப்படிங்கிற மார்க்கத்துல எவனுக்கு விருப்பம் உண்டோ அவன்கிட்ட போய் துவைத்தத்தை பேசிட்டு இருக்க கூடாது. எவன் எதுக்கு அதிகாரியோ அவன்கிட்ட அதுதான் வைக்கணும். தேனே ஷோபிலே உட்டே சித்த தயா சுரத்தையாச்சு, அவன் வந்து அத்வைத்தத்தை விரும்பி வரான். அப்படின்னு இருக்கும்போது அவன்கிட்ட போய் நீ மெனக்கிட்டு போய் துவைத்தத்தை பேசிட்டு இருந்தியானால் அவன் மனசுல அவனுடைய சித்தத்துல க்ஷோபம் தான் உண்டாகும். இது ரொம்ப முக்கியம். சிரவணம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிரவணம் நமக்கு எந்த விஷயத்துல விருப்பம் இருக்கோ அந்த விஷயத்தை போய் சிரவணம் பண்ணணும். சிரவணம் பண்ண வந்தவர்கள்கிட்டையும் அவளுக்கு எந்த விஷயத்துல அவர் ஆசக்தி உண்டோ அந்த விஷயமா தான் சொற்பொழிவு பிரவச்சனம் பண்றவர்களும் பண்ணணும். மெனக்கிட்டுன்னு போய் அவ மனசை கலைக்கிறதுன்னு சில பேர் பண்ணுவான். அது மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி மெனக்கிட்டுன்னு நம்மளுக்கு வந்து தேவையில்லாத இடத்துல போய் நம்ம போய் உட்காரக்கூடாதோ, மெனக்கிட்டுன்னு வந்தவனுக்கு எது ஒத்து வராதோ அவன்கிட்ட பேசலாமா? அப்படி பேசக்கூடாது. ஆவடி சாரிக்கே மிளே, உனக்கு எது பிடிக்குமோ உனக்கு எது மோவுமோ அங்க போய் சேரு. தேனே சுகச்சி உச்சம்பளே, அப்படி சேர்ந்தா என்ன ஆகும்? சுகம் பொங்கி பொங்கி அலையலையா உச்சம்பளே அப்படின்னா பொங்கி பொங்கி அலையலையா சுகம் நம்மளுக்கு நிறைய உண்டாகும். ஹிருதயத்துல நம்ம அதை அனுபவிக்கலாம். நகி தடி காண்டாலே மானச ஐக்கதா, இல்லைன்னா என்ன ஆகும்னாக்கா ஒட்டவே ஒட்டாது, ஒப்பவே ஒப்பாது, ஏதோ கடனழவேன்னு போய் உட்காந்து அங்கே கேட்டுட்டு இருப்போம். அது மாதிரி போய் நம்மளோட சமயத்தை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால ஜயாசி உபாசனா ஜெய்சி, யாரு எதை உபாசனை பண்றாளோ, நீ அத்வைத உபாசனை பண்றியா அது மாதிரி உள்ள சங்கத்துல போய் இரு. துவைத்த உபாசனை பண்றியா அந்த சங்கத்துல போய் இரு. விசிஷ்டாத்வைத உபாசனை பண்றியா அந்த சங்கத்துல போய் இரு. ஏன் இதை சொல்றார்? பிரிச்சு விடுறாரான்னு சமர்த்தர் பிரிச்சே விடல. ஏன்னா சாதகாளாக இருக்கும். சாதகர்களாக இருக்கும் பொழுது மோதரா மாதிரி ஒரு விஷயத்தை போய் உட்காண்டோன்னா மனசுக்கு க்ஷோபம் உண்டாகும். ஆனா ஒருவன் வந்து ஜீவன் முக்தனாக ஆயிட்டான், அவன் வந்து எந்த மார்க்கத்திலேருந்து போனா என்ன, எந்த மார்க்கத்திலேருந்து போனா அவன் ஜீவன் முக்தன் ஆயிட்டான்னா அப்புறம் அவன் மனசுல கலக்கம் அப்படிங்கிறது கிடையாது, அவன் மனசுல குழப்பம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால சாதகாளாக இருக்கும்போது அது கட்டி போத்தி அழகா மெல்ல அவளை வந்து வளர விடணும். அதுக்காக இதை சொல்றார். ஜயாச்சி உபாசனா ஜெய்சி தயாசி பிரீத்தி வாட்டை தைசி தே தே வன்னிதா துஜயாசி பிரசஸ்த நவட்டே. யாராருக்கு எந்த உபாசனை பிடிக்குமோ அவாவா அந்தந்த சங்கங்களில் போய் சிரவணம் பண்ணினோமானால் எதை உபாசனை பண்றாளோ அதனை திருடப்படுத்தி அதனை வளர்த்தி கொடுக்கும். தியாசி பிரீத்தி வாட்டே தைசி, அவளுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி ஒரு சங்கத்தில் போய் உட்காரணும். தேரே வர்ணிதா துஜ, அங்கே போனதுக்கு அப்புறம் வேற வர்ணனை வராது. அவளுக்கு எது தேவைப்படுறதோ அந்த விஷயம்தான் அங்கே பேசப்படும். அப்போ என்னாகும்? மனசுக்கு சமாதானம் உண்டாகும். இதுல வந்து திரும்பவும் பார்த்ததுன்னா அந்தர்கதமான ஒரு விஷயம் இருக்கு. இவர் எதை சொல்லறாரோ அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் உட்காருங்கன்னு சொல்றது, அவளுக்கு எது கேட்க முடியுமோ அது மாதிரி சங்கத்தை போய் கேடுங்கன்னு சொல்றது, எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? எல்லாமே வைதிகமாக இருக்கணும்.
எல்லாமே நம்ம வைதிகமான மதம் சொன்ன விஷயமா இருந்தா அதுல அவளுக்கு விருத்தி உண்டாகும். ஆனால் அவைதிகமான மதத்தை பற்றி இங்கே பேச்சே கிடையாது. அதனால் அந்த ஒரு சம்சயத்தை, அந்த ஒரு சங்காவை மனசில் கொண்டு இந்த ஓவிக்களை கேட்க வேண்டாம். எந்த மார்க்கமானா இருந்தாலும், எந்த உபாசனையாக இருந்தாலும், எதுவுமே நம்ம வேதங்களும் சாஸ்திரங்களும் பெரியோர்களும் சொன்ன மார்க்கமாக இருக்கணும். அதுக்குள்ள பல மார்க்கங்கள் இருக்கு. அந்த பல மார்க்கங்கள்ல அவாவாருடைய ருச்சி எப்படியோ ருச்சிக்கு தகுந்தபடி அதில் ஈடுபட்டு அதிலிருந்து சுகத்தில் சமாதானத்தையும் பெறணும். அதுதான் இந்த சிரவணம் அப்படிங்கிறது. அந்த விஷயத்தில் சிரவணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சமாதானத்தை பெறறதுக்கு சரியான சங்கத்தை போய் சேர்ந்து அவாவாளுக்கு ருச்சி எதில் இருக்கோ அந்த ருச்சியான சங்கத்துக்கு போய் அங்கே இருந்து சிரவணம் பண்ணி மனசில் இருக்கிற சம்சயங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும். மனசில் நிச்சயம் இன்னும் விருத்தி ஆகணும். மனசுக்கு சமாதானம் உண்டாகணும். அப்படிங்கிறது தான் முக்கியமான குறிக்கோள் இந்த ஓவிக்களோடு. மேலே நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே